ஷய் லட்சுமி சரஸ்வதி பார்வதி இத்தனை லட்சம் கோடி ஒரு மாநிலத்தில் வாங்கி அச்சடித்து உள்ளே விடுதான் பேப்பரை. அவன் என்னப்பா செய்வான்? என்ன செய்வான்? குடி போதையில் ஆடுவான், கெட்டட பில்டிங்கை போடுவான். புரியா? ரெண்டாவது சண்டையும் கூத்தலுமா நடக்கும். நீதிமன்றம் கோர்ட்டில் வந்து வழக்கு ஏற்றுவான். இது ஒரு பிழப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கார். இது ஒரு பிழப்பா? மாதிரி பெரிய போய் கிடக்கான், அழிக்கான் நாக்க கடிச்சு. இதுக்கு வந்து என்ன விட அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். நீதிபதி கோச்சார் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞரும் கேட்கணும். முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாரு. நீதிமன்ற நீதியை தவறி நடந்து போச்சு. இப்ப சிக்கல் பயங்கரமா மோத விடுவார். அதான் கணக்கு. அவரு நீதிமான்ல நீதியை தவறி நடத்தக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டு நீதிமான் யார்? காலையில கும்பிட்டு உட்காருது. இப்ப எவ்வளவு நாள் என்னென்ன பிரச்சனை உள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் கட்ட வெளியே பூரா எடுக்கணும். இந்த பே ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டே இருக்கான். ஆடுதான் இல்ல இன்னைக்கு போட்டாடுறான். அரசியல்வாதி உன் பொண்டாட்டிமார்களை சேர்த்து தாண்டா உன் கண்ணு எதிரில் சூடு வைப்போன்னு போட்டார். கணக்கு அவர் விட மாட்டாரு. ஏன்னா சேட்டை பண்ணுறவன கோமனை வரைக்கும் உருவி விட்டுருவாரு. ஏற்கனவே 7 ஜெம்மம் உருவி விட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த ஜெம்மத்தில் நான் பூமியில் உட்கார்ந்துட்டேன். தக்க தண்டனை கொடுப்பேன், தக்க தண்டனை கொடுப்பேன், தக்க தண்டனை கொடுப்பேன். நீதிமான் ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.